ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலேஸ் மாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, தயிர் சாதம் எல்லா வகையான சாதத்துக்குமே நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லா காய்கறியுமே இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த அவியல் ரெசிபியை ட்ரை பண்ணால் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி அதுக்காக பீன்ஸ் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், அவரைக்காய் எடுத்திருக்கேன், சேனக்கிழங்குல கொஞ்சம் இருந்தது. சேனக்கிழங்கு ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அது பண்ணி போக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதுவும் இருக்குது. கேரட் இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் தண்ணி காய்கறிகளான பூசணிக்காய், சுரைக்காய் இந்த மாதிரி காய்களை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி காய்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வாட்டர் ஆட் பண்ண வேணாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க காய்கறிகள் வேகிற அளவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு காய்கறிகள் எல்லாமே வேக வைக்கலாம். குக்கர்லலாம் வேக வைக்காதீங்க, ரொம்ப குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம காய்கறி ஒரு 80% மட்டும் வெந்து வந்தால் போதும், குழஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 சில்லு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலாகவே கூட பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். நம்ம இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி காய்கறிகள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. குழஞ்சிடக்கூடாது, இந்த அளவு வெந்து வந்தால் போதும். இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு புளிப்புக்காக தக்காளி, வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணலை. தயிர் மட்டும் ஆட் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தயிரும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். சூப்பரான அவியல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெய் தான். நம்ம குக்கிங் ஆயில் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அவியல் ரெசிபி ரெடி ஆகிடும். மறக்காமல் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்டர்லாம் நல்லா வற்றிட்டு நமக்கு அவியல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.